பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல உட்கட்சி பூசல் அதிகமாயிருச்சு. நீங்க பண்றதெல்லாம் சரியே இல்ல. தேர்தல் வேலை நெருங்குது. இந்த டைம்ல நீங்க நடந்துக்கிற முறை சரியே இல்ல அப்படின்னு லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள். இங்க இருக்கிற பாஜக தலைவர்களை உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு அமித்ஷா அவர்கள். போனவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போனாங்க. ஏன்னா போகும்போதே நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு போனாங்க. இந்த இதை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம், கூட்டணி விவகாரத்தை பத்தி பேசலாம், தொகுதி பங்கீடு பத்தி பேசலாம், நம்மளுக்கு இந்த தொகுதி வேணும் அப்படின்றதெல்லாம் பேசலாம். அது இல்லாம அண்ணாமலையை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இங்க இருந்து எல்லாரும் கிளம்புனாங்க. ஆனா போனவங்களுக்கு அங்க அமித்ஷா அவர்கள் வெயிட்டா வச்சிருந்தாரு. எல்லாரையும் லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாரு. என்னப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள? எதுக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க? எதுனா ஒரு விஷயம் தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட்டுட்டு தேர்தல் நெருங்குது இந்த டைம்ல உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிறத வேலை பார்த்துற தேர்தல் வேலை யாரு பாக்குறது? கூட்டணி விவகாரம் வேற இருக்குது, அதை வேற நம்ம மெயின்டைன் பண்ணணும், உடையாம எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணுங்கன்னா நீங்க சண்டை போடுறதுல அடிச்சுக்கிறதுலதான் ரொம்ப குறியா இருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கே இல்ல. இது கட்சிக்கு தலைமைக்கு அழகு இல்ல. தேர்தல் நெருங்குது, எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க அப்படின்னு நிறைய ஆலோசனை கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம தேர்தல் வியூகங்களை வகுங்க. கிட்டத்தட்ட 60 தொகுதிகளை எடுங்க. எந்தெந்த தொகுதியில பாஜக நின்னா நம்ம ஜெயிப்போம், எந்தெந்த தொகுதியில நம்மளுக்கு வெற்றி பிரகாசமா இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், 234 தொகுதியிலும் 60 தொகுதியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். 60 தொகுதியை அதிமுக கிட்ட வாங்கி நம்ம 60 தொகுதியில் நிக்கலாம். 60 தொகுதியில் நின்னாதான் நம்ம ஒரு 20 சீட்டோ 10 சீட்டோ நம்ம ஜெயிக்க முடியும். அதனால நீங்க 60 சீட்டு என்ன பண்ணுங்க, எந்தெந்த தொகுதி அப்படின்றத கள ஆய்வு மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறாரு. இது தவிர்த்துட்டு நீங்க அதிமுக கூட கொஞ்சம் இணக்கமா போகணும். இந்த கூட்டணி தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாவே அடக்கி வாசிங்க. யாருமே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள எதனா பிரச்சனை இருந்தாலும் அதை தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ளே அடிச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பேசின்னு இருக்கும்போது வானதி சீனிவாசன் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, குறுக்கிட்டு அண்ணாமலை மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. ஐயா, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், ஆனா உங்களுக்கு ரைட் ஹேண்டு அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வச்சீங்க. அவரு பண்ற வேலை சரியே இல்லை. ஒருத்தர் கூட ஒருத்தர் மோதிக்கிட்டே இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு கடந்த வருடம் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வரும்போது அன்னபூர்ணி ஹோட்டல் உரிமையாளர் அந்த ஜிஎஸ்டி வரியை பத்தி பேசும்போது ரொம்ப கடுமையா பற்றி பேசப்பட்டது. ஸோ இதுக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்னு பேசி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு முற்றுமோதலமா இருந்தது. அடுத்தபடியா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு முற்றுமோதல். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு எஸ்பி வேலுமணி பாஜக கூட கூட்டணி நாங்க வச்சிருந்தா கணிசமான இடங்களை நாங்க பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இத அவங்க என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்க. ஆனா இங்க அண்ணாமலையால தான் இந்த கூட்டணி பிளவுபட்டுச்சுன்னும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு போயிருந்தது. அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் தொகுதியில கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில இவங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது அங்கே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவியில இருந்து வந்துட்ட பிறகு நயினார் நாகேந்திரன். சோ இவங்க எல்லாரும் கூடமே அண்ணாமலை அவர்கள் தான் என்ன பண்றாரு, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவரை கொஞ்சம் பாத்துக்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட புகார்களை வைத்திருக்கிறாங்க. இடையில நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, பூத் கமிட்டி நியமிக்கணும், அதிகரிக்கணும். அவரு தலைவரா இருக்கும் போது நீங்க ஒரு அஜெண்டா கொடுத்தீங்க, அத செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு அம்புட்டும் பொய்யா இருக்குது. நான் போய் கள ஆய்வு நேராய்வு பண்ணேன். அதுல எல்லாருமே போலியான பூத் முகவர்கள். அப்படி இருந்தா கூட வயசானவங்களா இருக்கிறாங்க, மற்ற கட்சியினரைய தங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் ஏகப்பட்ட புகார்களை வைத்திருக்கிறாங்க. சோ அண்ணாமலையுடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா அந்த ஆலோசனை கூட்டத்துல போயிருக்கு. இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் நோட் பண்ணிக்கிட்டு அந்த கவலை நீங்க வேண்டாம், அதை விட்டு அண்ணாமலையை நான் பாத்துக்கிறேன், அண்ணாமலை இனி அந்த பக்கமே வரமாட்டாரு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு நீங்க திரும்பவும் இந்த பிரச்சனைக்குள்ள உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தேர்தல் வேலையை போய் பாருங்க அப்படின்னு லெப்ட் ரைட்டுன்னு கொடுத்திருக்காரு. பூத் கமிட்டி மாநாட்டிலையும் இங்க வயதானவர்களை கொண்டு வந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிருப்தி என்ன பண்ணியிருக்காரு அமித்ஷா அவர்கள்
கொடுத்திருக்காரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு பெரும் கனவோட வந்தார். பூத் கமிட்டி மாநாடு பாஜக சார்பா முதன்முறையா தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா சும்மாவா ஒரு கலைக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஆசையோட. ஆனா அங்க உட்காந்து எல்லாமே வயதானவர்கள், 60-70 வயதானவர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்ச நேரம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பசிக்குமா இல்லையா, அவங்களுக்கும் டயர்ட் ஆகுமா இல்லையா, எழுந்து கிளம்பிட்டாங்க வேலையை பார்த்துன்னு. அமித்ஷா அவர்கள் மட்டும் பேசியிருக்கிறாரு பூத் கமிட்டி மாநாட்டில். ஸோ இதெல்லாத்தையும் கோவத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். ஸோ இதனால அண்ணாமலை மேல பெரிய கோவம் இருந்தாலும் இப்ப அதை வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல நம்ம பிரிஞ்சுட்டோம்னா வேலைக்காகுது, எல்லாம் ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது தவிர்த்துட்டு அண்ணாமலையை முன்னிறுத்தணும், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு இங்க குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவும் அங்க பர்மிஷனும் கொடுத்திருக்கிறாரு நயினார் நாகேந்திரனுக்கு. உங்களுக்கு யாரெல்லாம் பாஜக தலைமைக்கு கீழ்ப்படியிலையோ, யாரெல்லாம் பாஜக தலைமைக்கு ஒற்றுமையா வரலையோ அவங்க எல்லாரும் அதிரடியா தூக்குங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இது எல்லாமே தேர்தலை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய நடவடிக்கைகளை இருக்கு. ஏன்னா உண்மையும் கூட ஒரு கட்சின்னும் பொழுது ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணும், தலைமைக்கு கட்டுக்கோப்போடு இருக்கணும். இங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாளா இருந்தாரு. ஆனா இந்நாள் தலைவருக்கு அவரு தகுந்த மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கிறாரா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களை ஆப்சென்ட் ஆயிருக்கிறார், போகவே இல்லை. ஏன்னா இவரு போயிட்டா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிட போகுது அப்படின்னு, பா நீ வராத அங்கேயே இரு, நான் உன்னை தனியா கூப்பிட்டு உன்னை விசாரிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலையும் என்ன பண்ணிருக்காரு, கூப்பிடவே இல்லை. உடனே இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நான் திருமண நிகழ்ச்சியை ஒத்துக்கொண்டேன் அதனால நான் செல்லவில்லை அப்படின்னு. ஏன்பா ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணாமலை கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பாஜக தலைமை என்ன சொல்லுதோ ஒரு தொண்டனா இருந்து செயல்படுறதுதான் என் வேலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தான் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு தலைமையே உங்களை கூப்பிடும் போது ஏன் போல, உங்களுக்கு அது முக்கியமா திருமண நிகழ்வு முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. சோ இவருக்கு என்னன்னா இவர் முறையா கூப்பிடவே இல்லை. ஏன்னா கூப்பிட்டது எல்லாமே இவர் மேல அதிருப்தியா இருக்கிற தலைவர் தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையே கூப்பிடவே இல்லை, அண்ணாமலையே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. நீ இரு வராத, நீ வந்தினா பிரச்சனை பெருசா ஆகும். ஏன்னா உன் மேலதான் புகார் கொடுக்கறது எல்லாருமே வராங்க. அந்த இடத்துல நீ இருந்தினா பிரச்சனை பயங்கரமாயிடும். ஆனா நீ வராத, நீ அங்கே இரு, நான் உன்னை தனியா கூப்பிட்டு பேசிக்கிறேன், 2வது வாட்டி உன்னை தனியா கூப்பிடுறேன், அப்ப வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டியே வச்சிருக்கிறாங்க. இப்போ முழுக்க இவங்களுடைய பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை முழுசா வெறுக்கிறார். இது எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். அண்ணாமலையுடைய சைலண்ட் வார் என்னவா இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும். இதே ஒரே ஒரு கோல் தான் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. அண்ணாமலையை மீறி கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை பாஜகவினர்கிட்ட இருக்குது. சோ அதனால இங்க பாஜகவை தான் வழியில கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போட்ட கணக்கு தான் இங்க எல்லாருமே, நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், மெச்ராஜாவா இருக்கட்டும், பொன்னாரா இருக்கட்டும், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் இணக்கமா போறாங்க. இவ்வளவே நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. என்ன திடீர்னு இவ்வளவு புகழ்ச்சி, இவ்வளவு பாசம், அன்பு அப்படின்னா கூட்டணி உடையாம இருக்கணும். ஏன்னா இந்த கூட்டணி உடைஞ்சிட்டா பாஜக கனவு அப்படி அழிஞ்சு போயிடும். ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள 4 எம்எல்ஏ இப்போ இருக்கிறோம், இந்த 4 8ஆ மாறணும் இல்ல 10ஆ மாறணும், இது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப நம்புறாங்க. சோ அதுக்கு அதிமுக பலம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. அதனால எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாம் நாங்க இறங்கி வரோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா எங்க கூட்டணி விட்டு நீங்க போயிடக்கூடாது, எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால நாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கி வரோம், அண்ணாமலையே நாங்க ஓரம் கட்டணும், இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமா அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கிறதுனால இப்போ அண்ணாமலையை ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவான ஆளுங்க. அவர் வந்து கரெக்டா வந்து என்ன பண்றாரு, காய்களை நகர்த்திட்டு இருக்கிறார். அண்ணாமலை இங்க இருந்தாதான் பிரச்சனை, அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடாது, ஓரங்கட்டி வைங்க அப்படின்ற ஒரு முடிவுனாலதான் இப்ப அண்ணாமலை அவர்களை இந்த ஆலோசனை மீட்டிங்கு கூப்பிடவே இல்லை. ஆனா இவரு பெருந்தன்மையா கூப்பிடல அப்படின்னு உண்மையை ஒத்துக்க முடியாதுல்ல. அதனால எனக்கு திருமண நிகழ்வு நான் நிறைய ஒத்துக்கொண்டேன், அதனால நான் அதுல கலந்துக்கணும், பிறகு நான் போவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் இங்க உண்மையான சம்பவம் என்னன்னா, அண்ணாமலையை கூப்பிடவே இல்லை. ஏன்னா அண்ணாமலை மேல ஏகப்பட்ட புகார்கள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா இவங்களை எல்லாரையும் நம்ம சமாதானப்படுத்தினா அண்ணாமலை ஒத்தால நம்ம சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கிறதுனால இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கி இவங்களை அனுப்பி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அடுத்தபடியா அண்ணாமலை அவர்களை
கூப்பிடுவாரு. அண்ணாமலை அவர்களும் போவார். ஏன்னா அண்ணாமலை ஒருத்தரால இங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது, கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் வருது. அண்ணாமலை ஆஃப் பண்ணிட்டா இங்க எல்லாமே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் நினைக்கிறாரு. ஏன்னா அதுக்காகத்தான் இவங்க வந்து இவ்வளவும் மும்முரமா செயல்படுறாங்க. இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பாஜகவுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனா இருக்குது. அதனாலேயே இத ரொம்ப கதகச்சிதமா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு பாஜக ரொம்ப நினைக்கிறதுனால அண்ணாமலையே பலிகடா கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இப்ப பாஜக தலைமை வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவரு 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்க மாட்டாரு, அதாவது நிக்க மாட்டாரு, தேர்தலையும் தலையிட மாட்டாரு, பிரச்சாரங்களையும் தலையிட மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ பாஜக தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை மேல ஏகப்பட்ட புகார்களை குவிச்சிருக்கிறார். அமித்ஷா அவர்களும் தமிழக தலைவர்கள் மேல தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.